மோசடி வழக்கில் ஜாமீன் கோரிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனு மீதான விசாரணை நாளைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் கேட்கலாம். வெங்கடேசன் வணக்கம். செந்தில் பாலாஜி தரப்பு மனுவில் என்ன தெரிவித்திருக்கிறது, விவரங்கள் என்ன? வெங்கடேசன் வணக்கம். பண மோசடி வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினர் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் கைது செய்தனர். இந்நிலையில் அதற்கான ஜாமீன் கேட்டு அவர் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்று விசாரித்தனர். இன்றைய விசாரணையின் போது அமலாக்கத்துறை சார்பில் அவகாசம் என்பது கோரப்பட்டது. குறிப்பாக அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான மூத்த சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா இந்த விவகாரத்தில் ஏற்கனவே அனைத்து அம்சங்களையும் உயர்நீதிமன்றத்தில் எழுப்பப்பட்டு அது நிராகரிக்கப்பட்டுள்ளன. இந்த மனுவை விசாரிக்க அவகாசம் தற்போது இல்லை என்ற ஒரு விஷயத்தை தெரிவித்தார். அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் CS சுந்தரம் தற்போது வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என கூறினால் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவதை பரிசீலிக்க வேண்டும். மேலும் சம்பந்தப்பட்ட நபர் ஏற்கனவே பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டவர் என்றும் தற்போது 300 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருப்பதாகவும் அதனை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். அப்போது நீதிபதிகள் 300 நாட்கள் சிறையில் உள்ளார் என்பதை காரணமாக இந்த விவகாரத்தில் கொள்ள முடியாது என்றும் பல விசாரணை கைதிகள் 2-3 ஆண்டுகள் சிறையில் இருப்பதை சுட்டிக்காட்டினார். அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்று இந்த விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்துள்ளனர். முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.